அண்மையில பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்துல ஒரு சில ரெட்ரோ பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பாடலுக்கு காப்புரிமை கேட்டு இளையராஜா நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருந்தாரு. இளையராஜா அவர்களுடைய இசையமைப்புல வெளியான சில பாடல்கள குட் பேட் அக்லி படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே தன்னிடம் முறையான அனுமதியின்றி அந்த பாடல்கள படக்குழு பயன்படுத்தியதாகவும், அதற்காக 5 கோடி கேட்டு இளையராஜா அவர்கள் அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனால் இதற்கு விளக்கம் கொடுத்த படக்குழு, குட் பேட் அக்லி படத்துல பயன்படுத்தப்பட்ட பாடல்களுக்கு முறையான அந்த இசை நிறுவனத்திடமிருந்து காப்புரிமை பெற்றுள்ளோம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அவங்களிடம் என்ஓசி பெற்றுக்கொண்டுதான் பாடல்களை பயன்படுத்தி உள்ளோம் அப்படின்னு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சாங்க. இந்த நிலையில சமீபத்துல இந்த காப்பிரைட்ஸ் விவகாரம் பற்றி கங்கை அமரன் அவர்கள் பேசியிருக்காரு. 7 கோடி கொடுத்து ஒரு இசையமைப்பாளரை போட்டு அவர் பாட்டு ஹிட் ஆக்காமல் நாங்கள் இசையமைத்த பாடல்களை பயன்படுத்தி அதனை ஹிட்டாக்கி வருகின்றது. அப்போ அதுக்கு எங்களுக்கு கூலி வரணும்ல, எங்க கிட்ட அனுமதி வாங்கணும்ல அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பணத்தாசை இல்லைங்க, பணம் கொட்டி கிடக்கு. ஆனால் முறைப்படி அனுமதி வாங்கணுமா வேண்டாமா, அண்ணனிடம் போய் அனுமதி கேட்டால் போதும், அவர் சரின்னு தானே சொல்லுவார், பணம் எல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னு கங்கை அமரன் அவர்கள் வாய விட்டிருக்காரு. இவருடைய பேச்சுக்கு பலருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏகே ரசிகர்கள் இவரை வச்சு செய்றாங்க. இவருடைய பேச்சு தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.